வாக்காளர் பட்டியலையே மொத்தமாக காலி பண்ணி ஒவ்வொருத்தரையும் புதுசாக வாக்காளர் பட்டியலில் அவங்களே ஆதார் கார்டை வச்சு வாக்காளர் பட்டியலை ஆன்லைனில் பதிவு பண்ணணும்னு கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த டீச்சருங்க இவங்கெல்லாம் வீடு வீடாக போய் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் இது பண்ணி அப்படியே பதிவு செய்வாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் வந்தது நமது தமிழ்நாடு அரசியல்வாதிகளை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலினும் சரி எல்லா அரசியல் தலைவரும் அசந்து உட்காந்துட்டாங்க. 1.5 கோடி லைக்கு குறைந்தது அந்த 60 லட்சம் 1 கோடி 60 லட்சம் லைக். அது 60 லட்சம் போனாலும் 1 கோடிக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காது. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரா, அவர்களும் போய் புகார் கொடுக்குறான். படிச்சிருக்கீங்களா? அது உங்கள் கட்சினாலே வந்து வடிகட்டியும் முட்டாதுங்களா? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் எப்படியா புகார் கொடுப்பீங்க? எந்த இதில் வழக்கு பதிவு செய்யலாம்? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல் நமது அரசியல் ஆடுகளத்தில் என்னவென்று இப்போது பார்க்கலாம். முதல் அலசல், 2026 தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய அடி விழுகப் போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி, முக்கியமான செய்தி வந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக எப்போதுமே கள்ள ஓட்டு போலி ஓட்டு இதில் தான் ஜெயிப்பாங்க. 1971 இதுதான் கண்ணால் கண்டது. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அத்தனையும் கள்ள ஓட்டு போலியான ஓட்டு இதெல்லாம் போட்டு தான் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. நான் சொன்னது 71லேயே எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிருந்தாங்கன்னா, டைட் பண்ணியிருந்தாங்கன்னா, கருணாநிதி முதலமைச்சராக 71க்கு அப்புறம் வந்திருக்கவே முடியாது. வந்தது பூரா கள்ள ஓட்டுலேயும் போலி ஓட்டுலேயும் தான் வந்தாங்க. இப்போ ஸ்டாலின் 2021 ஜெயித்ததும் அப்படித்தான். என்றைக்குமே மக்கள் திமுகவையும் கருணாநிதியையும் விரும்பினதே கிடையாது. அவர்களுக்கு எப்போதுமே அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உண்டு. அதனால தான் எம்ஜிஆர் வந்தோடனே அந்த வெறுப்பு, அவங்க மேலே உள்ள வெறுப்பை காட்டுவதற்காக எம்ஜிஆருக்கு முழு ஆதரவு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தோடனே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. மறுபடியும் இந்த இதில் ஓட்டுக்கள் எல்லாம் பிரிஞ்சது. அதனால் திமுக ஜெயித்தாங்க. அந்த ஜெயித்ததில் 126 சீட்டு ஜெயித்தாங்கன்னா அதில் 10% மேலே கள்ள ஓட்டு போலி ஓட்டு 10 to 15%. திமுக 37 வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு 15-20% மேலே ஓட்டே கிடையாது. அதனால் இதுக்கு இப்போ சாவு மணி அடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களே அதை கெடுத்துட்டாங்க. எப்படின்னா, இந்த ராகுல் காந்தி பீகார் இதில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குன்னு கொடுத்தாரு. அதுதான் திமுகவுக்கு அடித்த சாவு மணி ராகுல் காந்தி தான் அடித்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பீகாரில் பெரிய லெவலில் ஓட்டு வாக்காளர்கள் பட்டியலில் முறைகேடு நடந்திருக்குன்னு மேப்பு போட்டு டிவியிலெல்லாம் போட்டு காமிச்சார் யார்? ராகுல் காந்தி. ஆனால் அவர்கள் கூட்டணியை சேர்ந்த லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் சரி காங்கிரஸும் சரி நிறைய சீட்டு அங்கே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ பெருமளவு கள்ள ஓட்டு இருந்திருந்தால் இங்கே வந்த மாதிரி 40க்கு 40 வந்திருக்கணும் பீகாரில் பிஜேபி. அப்போ இவங்களும் ஜெயிச்சிருக்காங்கங்கும்போது வெறும் வாக்காளர்கள் பட்டியலில் உள்ள முறைகேடு தான் காரணம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மகாராஷ்டிரிலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி விட அதிக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ், சிவசேனா, இவர் சரத்பவார் கட்சி 3 பேரும் சேர்ந்து பிஜேபியை விட அதிக ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வாக்காளர் பட்டியல் முறைகேடுனால இதுதாக இருந்தால் பிஜேபியில் அதிக ஓட்டு வாங்கியிருக்கணும், அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கணும். கர்நாடகாவில் முறைகேடு நடந்ததுங்கிறாங்க. கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சதே காங்கிரஸ் தான். ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை, 40க்கு 40. காரணம் முழுவதும் கள்ள ஓட்டு, முழுவதும் போலி ஓட்டு. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ராகுல் காந்தி கிளப்பின உடனே இது சுப்ரீம் கோர்ட் வர போயிடுச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்க? தேர்தல் கமிஷனை கூப்பிட்டு என்ன வாக்காளர் பட்டியலை எப்படி சரி செய்ய போகிறீங்க? எல்லாம் செத்தவங்க, அதெல்லாம் 30-40 லட்சம் பேர் செத்தவங்க ஓட்டு பீகாரில் இருக்குங்கிறாங்களே. அப்போ தமிழ்நாடு இந்தியா பூரா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கேட்ட உடனே இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்னென்னா, வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவு மாற்றம் கொண்டு வரணும். ஆனால் இந்த மாற்றம் இப்போதைக்கு பீகாரில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. மற்ற மாநிலங்களில் தேர்தல் வரக்கூடியதுனால் 2 மாதம் 3 மாதம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள்
எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு 7 மாதம் வரை இருக்குது, 8 மாதம். ஏன்னா அடுத்த மேல தான் எலெக்ஷன். ஆக கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர்றதுக்கு இருக்குது காலக்கெடு. இதை இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பயன்படுத்த போகிறாங்கன்னா, வாக்காளர் பட்டியலையே மொத்தமாக காலி பண்ணி ஒவ்வொருத்தரையும் புதுசாக வாக்காளர் பட்டியலில் அவங்களே ஆதார் கார்டை வச்சு வாக்காளர் பட்டியலை ஆன்லைனில் பதிவு பண்ணணும்னு கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா, இந்த டீச்சருங்க இவங்கெல்லாம் வீடு வீடாக போய் கொடுப்பாங்க, அவங்க சொல்கிறத இது பண்ணி அப்படியே பதிவு செய்வாங்க. இப்போ தான் தொழில்நுட்பம் இதாகிடுச்சு, ஆன்லைன் பதிவு. எல்லாருக்கும் ஓடிபி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு. நம்மால் 4-5 ஆதார் கார்டு வச்சுருக்காங்க திமுககாரங்க, அதற்கும் இப்போ வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஒரு ஓட்டை தான் பதிவு செய்யணும். அட்ரஸ் மாற்றிட்டா உடனே நீங்கள் அட்ரஸை வந்து இப்போ இருக்கிற அட்ரஸை ஆன்லைனில் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஆதார் கார்டை வச்சு வாக்காளர் பட்டியலையும் ஃபுல்லாக காலி பண்ண போகிறாங்க. அப்போ திமுகவில் என்ன ஆகும்? செத்தவன் பூரா காலியாகிடும். செத்தவன் ஓட்டை வச்சு தானே ஜெயிக்கிறாங்க. போலி வாக்காளர்கள் பூரா காலியாகும். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 6 கோடி வாக்காளர்கள், 5,99,00,000 இதுதான் வாக்காளர். 5,99,00,000 சம்திங். ஆனால் இதில் இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணாங்கன்னா குறைஞ்சது இந்த தமிழ்நாட்டில் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வாக்காளர் வந்து காலியாகிடும். எல்லாம் போலி இதில். அப்போ இந்த 5 கோடி வாக்காளர்களை வச்சு தான் இந்த போகணும். திமுகவுக்கு இருந்த மிகப்பெரிய அடி, இவ்வளவு நாள் பண்ணின அநியாயம் அக்கிரமத்துக்கு இறைவன் கொடுக்கும் தண்டனை. இந்த 2026 நேர்மையான வாக்காளர் பட்டியலை இவங்க தேர்தல் கமிஷன் உருவாக்க போகிறாங்க. இப்போ அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க திமுகவில். தேர்தல் கமிஷன் பூரா தமிழ்நாடை தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். ராஜீவ்காந்தி மேப் போட்டு காமிச்சார்ல, அது மாதிரி அவனும் மேப் போட்டு காமிப்பான். கூடிய சீக்கிரம் காத்துருங்க, எல்லாம் காலி. அப்போ கள்ள ஓட்டு இதெல்லாம். அதனால் 2026 உண்மையான வாக்காளர் பட்டியல் வெளியே வரும். அப்போ இந்த ஆளுங்களை நீக்கினது இவங்க நீக்கினாங்கல்ல, அதெல்லாம் நடக்காது. அதே மாதிரி உள்ளே வச்சுருந்தான்ல செத்தமே காடி பணம் எல்லாம் மாறிடும். அப்போ கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிடும். அதனால் வந்து இந்த தடவை எலெக்ஷன் மிகப்பெரிய அடி திமுகவுக்கு. நீ 4000 யார் கொடுப்ப? ஒரிஜினல் வாக்காளர் தான் இருப்பான். 4000 கொடுத்து மட்டுமா நீங்கள் ஜெயிக்கிறீங்க? எல்லாம் இல்லாத ஓட்டை போட்டு தானே ஜெயிக்கிறீங்க. திருமங்கலம் ஃபார்முலான்னு வச்சுருந்தாங்க. திருமங்கலம் மதுரைக்கு பக்கத்தில் இடைத்தேர்தல் நடந்தது. ஸ்டாலினும் இந்த மூக்க அழகிரியும் போய் என்ன அக்கிரமம் பண்ணாங்க. அக்கிரமம் பண்ணிவிட்டு கடா விருது வச்சு 100கணக்கான கடாயை வெட்டி அண்ணனும் தம்பியும் போய் பரிமாறினாங்க. வயிறு எரிஞ்சது. அப்போ கருணாநிதி அப்போ இருந்தார் முதலமைச்சர். அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு அநியாயம் போய் பண்ணாங்க. அதனால் இந்த தடவை வாக்காளர் பட்டியல் சரி செய்யப்படும். தமிழ்நாட்டில் உண்மையான எலெக்ஷன் நடக்கும். அதில் திமுக எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம். திமுகவின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது. அதுவே திமுகவின் கடைசி தேர்தலாக இருக்கும். ஆளுங்கட்சியாக அதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. கூடிய விரைவில் இது நடந்தால் திமுகவுடைய வருங்காலம் இழுத்து மூடப்படும். அதாவது அநியாயம் அக்கிரமம் எல்லாம் என்றைக்குமே ஒரு அநியாயம் அக்கிரமத்துக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டம் திமுகவுக்கு நெருங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் முதல் கருத்து. இதுக்கு இடையில் விஜய்க்கு வந்து மதுரையில் பெரிய கூட்டம் வந்தது. அதை பற்றி இப்போ பத்திரிகைகள் எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விக்கிரவாண்டிக்கு வந்ததை விட அதிக கூட்டம். ஏன்னா 500 ஏக்கர் பரப்பளவு, 500 ஏக்கர் பரப்பளவும் கூட்டம் கூடிருச்சுங்கிறாங்க. 5 லட்சம் 6 லட்சம்ங்கிறாங்க. அதனால் கூட்டம் நல்ல கூட்டம், எல்லா இடங்களிலும் மக்கள் இருந்தாங்க. அதை நம்ம மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு வந்து இல்லாததெல்லாம் விஜய்க்கு எதிராக சொல்ல முடியாது. அதனால் கூட்டம் நல்ல கூட்டங்கிறது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்காங்க. உளவுத்துறை அனுப்புனதில் 6 லட்சத்துக்கு மேலே கூட்டம் வந்திருக்குன்னு ஸ்டாலினுக்கு செய்தி போயிருக்கு. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் எதிர்பார்த்தது அவருக்கு 10%, ரொம்ப அதிகம் போனால் 15% அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆரம்ப கட்ட கணிப்பு. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்ததை விட தாண்டி விடுமோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. எப்படின்னா, இப்போ விஜய் வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. விஜய் வந்து விஜயால் எங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. விஜயை ஆதரிக்கணுங்கிற அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாருடைய தயவையும் எதிர்பார்த்து எந்த கருத்தையும் நாங்கள் சொல்வதில்லை. ஆனால்
நடக்கும் உண்மையை மக்களுக்கு சொல்லணும். சொன்ன உடனே விஜய் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்க, விஜய் ஆதரித்து என்ன பிரயோஜனம்? அவர் யார்? அவர் மூஞ்சி கூட பார்த்ததில்லை, சினிமாவில் பார்த்ததை தவிர. அவர் ஆதரித்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நடக்கும் விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்ல. அதைத்தான் இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக்கு மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பேர் கணக்கு வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா டெய்லி ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வரும். எல்லாம் இது பண்ணுவாங்க, நல்லா வந்து அதை லைக் பண்ணுவாங்க. லைக்னா விரும்புவாங்க. பார்க்குறது வேறு, விரும்புகிறது வேறு. எப்போவுமே எதை வச்சு கணக்கு பண்ணணும்னா, ஒரு வீடியோவை விரும்புகிறவங்க எத்தனை பேருங்கிறத வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் விருப்பம் தெரிவித்து லைக்குன்னு போடுவீங்க. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு விஜய்? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இன்ஸ்டாகிராமில் மதுரை மாநாட்டில் இவர் எடுத்த ஒரு வீடியோ, இவர் முகத்தை காமிச்சு இதை காமிச்சு அந்த சின்ன வீடியோ அதை போட்டிருக்காரு. போட்டால் 11 கோடி பேர் அதை பார்த்துருக்காங்க. இதுவரை இன்ஸ்டாகிராமு ரெக்கார்டே உடஞ்சிச்சு. இதுவரை எந்த ஒரு வீடியோவையும் 11 கோடி பேர் பார்க்கலை. 11 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த 11 கோடி பேரில் தமிழ்நாடு இருந்து பார்த்தவன் யார்? ஏன்னா விஜய்க்கு பக்கத்து மாநிலத்திலையும் இருக்குல்ல, இதிலெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. கேரளாலெல்லாம் அவருக்கு ரொம்ப ரசிகர்கள் அதிகம். கேரளாவில் தமிழ்நாடு அளவுக்கு கேரளா அவ்வளோதான். ஆந்திராவிலெல்லாம் அவங்க அவ்வளவு அதிகம் இல்லை. ரஜினிகாந்துக்கு இருக்கிற அளவுக்கு ஆந்திராவில் இல்லை. வட இந்தியாவில் கூட ரஜினிகாந்த் மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் தமிழ்நாடு, கேரளா ரொம்ப அதிகம். ஸோ 11 கோடி பேர் பார்த்துருக்காங்க. சரி, அதில் 11 கோடி பேரில் 5 கோடி பேர் 4 கோடி பேர் வந்து மற்ற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னு வைங்க. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தவங்க எப்படி 4-5 கோடி பேர் இருக்கும்? பார்க்குறது சர்வசாதாரணம். நீங்களும் நானும் கூட என்னமோ வீடியோ வந்திருக்கேன்னு பார்ப்போம். அதை வச்சு கணக்கு போடக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு 10 கோடி பேர் இருக்காங்க, 11 கோடி பேர் இருக்காங்க, பார்த்துருக்காங்க மேடம். ஆனால் அதில் உண்மையான செல்வாக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த பார்த்ததை லைக் போடுவாங்க, விருப்பம் தெரிவித்து இப்போ லைக் பண்ணுவாங்க. அதில் தான் உண்மையான செல்வாக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் 1.5 கோடி பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரே ஆள் 100 லைக் போடுவாங்க. அது போட முடியாது. நீங்கள் ஒரு ஆள் ஒரு லைக்குக்கு மேலே அதில் போட முடியாது. நீங்கள் ஒரு 10 லைக் போட்டிங்கன்னா உங்கள் ஒரு லைக்கை தான் எடுத்துக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு லைக்கை தான் எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 1.5 கோடி லைக்ஸ் வந்துருக்கு. அப்படின்னா ஒரு 1 கோடியே 60 லட்சம். அந்த 60 லட்சத்தை மற்ற மாநிலங்கள்னு வச்சுக்கிட்டா கூட குறைந்தது 1 கோடி லைக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் விஜய்க்கு அந்த இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு. அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அரசியல்வாதிகளுக்கு. இந்த ஸ்டாலினுக்கும் மற்றவங்களுக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். எப்படி 1 கோடி லைக்ஸ் வந்தது, அதுவும் தமிழ்நாட்டில். 1 கோடி 60 லட்சத்தில் 60 லட்சத்தை நம்ம குறைச்சாலும் 1 கோடி லைக்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் போன தடவை வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டவங்க எவ்வளவுன்னா 5 கோடியே 90 வாக்காளர்கள். ஓட்டு போட்டவங்க இல்லை, மொத்த வாக்காளர்கள் 5 கோடியே 99 லட்சம். இதில் வந்து இந்த 5 கோடியே 99 லட்சத்தில் ஓட்டு எத்தனை பதிவாகும் தெரியுமா? 50 to 60% தான் பதிவாகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடியிலேருந்து 3.5 கோடி தான் பதிவு ஆனது. போன தடவையும் சரி, எந்த இதுலேயும் சரி. அப்போ அந்த 3 கோடி 3.5 கோடியில் 1 கோடி வந்து இப்போவே அவருக்கு பக்கம் லைக்ஸில் ட்விட்டரில் நீங்கள் இப்போ இந்த இது எடுக்கிறீங்க தெரியுமா? ஒப்பீனியன் போல். அதாவது ஒப்பீனியன் போல்னு தேர்தலுக்கு முன்னாடி இது எடுப்பாங்க. அதாவது வாக்காளர்களுடைய மனநிலைமை எப்படி, ஜெயிக்கிற வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுப்பாங்க. அதெல்லாம் டூப்ளிகேட். அவன்லாம் பணத்தை வாங்கிட்டு போடுறவன் அதில் பல பேர் இருக்கான். அதில் சொல்கிறவன் எண்ணிக்கை வந்து தப்பாக இருக்கும். ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டவன் கைனால் அழுத்தின கணக்கு தான் வருது. இன்ஸ்டாகிராம், இந்த இன்ஸ்டாகிராமில் வந்தது நமது தமிழ்நாடு அரசியல்வாதிகளை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலினும் சரி எல்லா அரசியல் தலைவரும் அசந்து உட்காந்துட்டாங்க. 1.5 கோடி லைக்கு குறைந்தது அந்த 60 லட்சம். 1 கோடி 60 லட்சம் லைக். அது 60 லட்சம் போனாலும் 1 கோடிக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காது.
அப்போ இவருக்கு கிடைச்சிருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம். எங்கள் லெவலில் ஒரு சர்வே எடுத்தோம். அதில் பார்த்து நான் கேட்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த 18 வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. 18க்கு கீழே இருக்கிறவங்க, 18க்கு மேலே இருக்கிறவங்க. அவங்களுடைய மனநிலை எப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோங்கிறான். விஜய்க்கு தான் போடுவோங்கிறது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா 2 பேர்த்தையும் விஜய்க்கு போட வைப்போங்கிறான். அதில் 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க எங்களுக்கு ஓட்டு இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை ஓட்டு போட வைப்போங்கிறான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வந்து விடுமோ அப்படிங்கிற இது எல்லாருக்கும் வந்துடுச்சு. எல்லாருக்கும் வயிற்றை கலக்கிடுச்சு, ஸ்டாலினுக்கு கலக்கிடுச்சு. எல்லா அரசியல் தலைவர்களும் உக்காந்துட்டாங்க. இவங்களுக்கு விழுகிற ஓட்டில் நிறையா சதவீதம் அங்கே போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறாருங்கிறது அது வேறு விஷயம். அவருக்கு அனுபவம் சுத்தமாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஈவேரா படத்தை போட்டுக்கிட்டு கட் அவுட் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே நினச்சி அவருக்கு சுத்தமாக அனுபவம் இல்லைன்னு. இப்போ தான் மாற்றி ஈவேராவை மாற்றிக்கிட்டு எம்ஜிஆர் இதுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் செய்யக்கூடிய பல விஷயங்கள், கற்றுக்குட்டி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவர் ஆட்சிக்கு வந்தால் எப்படி பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டு படி விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு நாம் அனைவரும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. எல்லா பேரும் உங்களே முட்டாளாக்கிக்கிறாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிலாம் பேசாதீங்க. எல்லாம் கணக்கை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்கு இருக்கும் ஆதரவு நாங்கள் எதிர்பார்த்த 10, மிக அதிகமாக போனால் 15ஐயும் தாண்டி 25% எட்டி விடுமோ. அங்கே அவன் திமுக போனதில் போட்டது 37, இவங்க 29. ஏடிஎம்கே, இப்போ ஏடிஎம்கே பாஜக சேர்ந்தாலும் மிகப்பெரிய மும்முனை போட்டி வரும்போது மிகப்பெரிய ஓட்டுப்பதிவில், ஓட்டு எண்ணிக்கையில், வாக்காளர்களுடைய ஓட்டு சதவீதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் உருவாக்கி விடுவார். எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாருங்கிறது தெரியலை, ஆனால் மிகப்பெரிய அளவு வாக்கு சதவீதத்தை வாங்கி தமிழ்நாட்டு இதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வந்துருச்சு. அது வந்து விஞ்ஞானபூர்வமாக வந்திருக்கு. நாங்களே எதிர்பார்க்கவில்லை, ஒன்றுமே பண்ணலை. காரணம், எல்லா கட்சி மேலேயும் வெறுப்பில் இருக்கான் ஜனங்க. அப்பா அம்மாவே என்ன சொல்கிறாங்க, பையன் சொல்கிறான் பார்த்தா இவங்க எவனுமே சரியில்லை அப்படி தான் சொல்கிறான். எவனுமே சரியில்லை, பையன் சொல்கிறதே போட்டுருவோமோ அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பெற்றோர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. அதனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்துவிடுமோ அப்படின்னு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எலெக்ஷன் நெருங்க என்ன ஆகுன்னு பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷனை வாக்காளர் பட்டியலை சரி செஞ்சுட்டால் திமுக காணாமல் போய்விடுவார்கள். அதனால் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். அதனால தான் அவர் எம்ஜிஆருக்கு அடி போட்டார். எம்ஜிஆர் தொண்டர்களும் ஓட்டு போடணும். நம்ம சின்ன பசங்க வீட்டில் இருக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போடுப்பானா, அதிமுகவை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, பசங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்னு மாற்றி போட்டால் அப்போ இவர் எம்ஜிஆரை பற்றி பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் விஜயகாந்தை பற்றி கொஞ்சம் பாராட்டினார். அந்த அம்மா அன்றைக்கி அப்படியா எங்கள் விஜயகாந்தை கேப்டன் அவர் அண்ணன் சொன்னதுனால எங்களுக்கும் அவர் தம்பி தான்னாங்க. அதுக்கப்புறம் சீமான் ஃபோன் பண்ணியிருக்காரு ஹேமலதாவுக்கு, பிரேமலதாவுக்கு. என்ன மேடம், அவர் வந்து விஜயகாந்த் உடம்பு நல்ல சரியில்லாமல் இருக்கும்போது வந்து பார்த்தாரா, நீங்கள் என்ன அவரை போய் தம்பி தான் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு. ஆமான்ட்டு அறிக்கை விட்டாங்க. இன்றைக்கி விஜயகாந்த் உடம்பு சரியில்லாத போதெல்லாம் அவருக்கு அண்ணன் தெரியலையா, இப்போ மட்டும்தான் அண்ணன் தெரியுதா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க, தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார் அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார், அதான் உண்மை. அதனால் வந்து அந்தம்மா ஏதோ விஜயகாந்த் பெரிய சக்தி, அவருக்கு இப்போ ஃபோட்டோ வைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு அந்தம்மா ஒரு பிரமையில் இருக்காங்க. விஜயகாந்துக்கு 2%, 3% மேலே ஓட்டு இல்லை. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுருக்கேன். விஜயகாந்துக்கு 2%, 3% மேலே தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை. எந்த தொகுதியிலும் அவர்களால் டெபாசிட் வாங்க முடியாது. அதுதான் உண்மை. அதை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க கருப்பு எம்ஜிஆர். யார? விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் எம்ஜிஆர் போல் வாழ்ந்தவருங்கிறாங்க. சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. விஜயகாந்த் நல்ல மனுஷன்,
நிறையா உதவிகளை செஞ்சுருக்காருன்னு இப்போ கேள்விப்படுறோம். நல்ல மனுஷன், அதை ஒத்துக்கிறோம். ஆனால் எம்ஜிஆர் போல் வாழ்ந்தவர்னெல்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது ரொம்ப மிகைப்படுத்தக்கூடியது. எம்ஜிஆர் மதுவே தொடமாட்டார், விஜயகாந்த் மதுவை தொடாமல் இருந்தார். அதனால் எம்ஜிஆர் வந்து செய்த தர்மங்கள் எல்லாம் வெளியில் எந்த தர்மமும் விளம்பரப்படுத்தப்படவில்லை. அவருக்கு 25 வருஷமாக வீட்டில் அத்தனை அவர் வீட்டில் ஒரு நாளைக்கு 100 பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போதே எம்ஜிஆர் வீட்டில் வந்து டெய்லி பல பேருக்கு 100கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. காமராஜரே அதாவது எம்ஜிஆர் வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டு போங்கன்னு 3 தடவை சொல்லியிருக்காரு. பிஏ பார்த்தாரு, அவர் யாரையுமே அப்படி சொல்ல மாட்டாராம் காமராஜர். ஏன்னா ரொம்ப எளிமையான சாப்பாடு இருக்குமா வீட்டில். இதை வந்து மற்றவங்க பார்த்தா என்னடா அவர் இவ்வளோ பெரிய ஆள் வீட்டில் போய் சாப்பாடு வச்சுருக்காரு நினைப்பாங்கன்னு யாரையும் சாப்பிடுன்னே சொல்ல மாட்டாராம். அவர் 3 தடவை சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த பிஏ கேட்டிருக்காரு, என்னையா எம்ஜிஆர் மட்டும் 3 தடவை சாப்பிட சொல்கிறீங்க? எப்போ 100கணக்கான பேருக்கு தினமும் சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டேன். அந்த மனுஷனுக்கு நம்ம சாப்பாடு போட்டால் நமக்கு புண்ணியம்னு சொன்னதாக அவங்களுடைய நெருங்கிய வட்டாரங்களே வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் விஜயகாந்தை போயிட்டு கருப்பு எம்ஜிஆராகவே வாழ்ந்தாருன்னு சொல்லாதீங்க. எம்ஜிஆருக்கு வந்து விஜயகாந்த் படங்கள் பிடிக்கும். உழவன் மகன் இதிலெல்லாம் வந்து வரும்போது அவரே கேசட் வாங்கி வீட்டில் வந்து பார்ப்பார், பிடிக்கும். ஏன்னா சண்டை காட்சி இதெல்லாம் ஏன் சண்டை காட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். எம்ஜிஆர் மாதிரியே அவர் வாழவில்லை. காரணம் அதாவது அவருடைய வாழ்க்கையில் வந்து மதுங்கிறது அவர் தொட்டதே கிடையாது. மற்ற சினிமா நடிகர்கள் விஜயகாந்தையும் சேர்ந்து இவர்களெல்லாம் மது பழக்கம் உடையவர்கள். அவர் செஞ்ச தர்மம் மாதிரி யாருமே செஞ்சதில்லை. அந்த தர்மத்தை எல்லாம் அவர் விளம்பரப்படுத்தியதே இல்லை. அதுதான் விளம்பரப்படுத்தியதே இல்லை. அவருடைய உயிரில் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த சொத்தையும் நான் வாங்கினதில்லைன்னு சொல்கிறாரு. விஜயகாந்த் அது மாதிரி சொல்ல முடியுமா? அது அரசியலுக்கு வந்தோன்னு சொத்தை வாங்கவில்லைன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து பணம் வாங்கிக்கிட்டு அலையன்ஸ் வச்சவங்க மக்கள் நல கூட்டணி எல்லாம் 2016 சசிகலாட்டிருந்து மிகப்பெரிய அளவு பணம் வாங்கப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலில் சசிகலா வந்து இந்த பணத்தை கொடுத்து அதிமுக விட்டு தனியாக நிற்க வச்சாங்க. ஆக எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களும் அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் விஜய்க்கு வந்து கேப்டன் விஜயகாந்த்னு சொன்னதுனால அவருக்கு ஒரு 10-20% ஓட்டு கூடியிருங்கிறது நினைக்காதீங்க. உங்களுக்கு இருப்பதே 2%, 3%. இதுதான் அப்பட்டமான உண்மை. யாரையும் குறைத்து பேசுவதற்காக இதை சொல்லவில்லை. விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்னென்னா உண்மையைத்தான் பேச முடியும். அதற்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்வோம். அடுத்தது மாமான்னு சொல்லிட்டாங்கன்னு இன்னும் பிரச்சனை ஓயவில்லை. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாங்கன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் திமுககாரங்கள்லாம் சேர்ந்து திருத்துறைப்பூண்டின்னு நினைக்கிறேன் போய் புகார் கொடுத்துட்டான் போலீஸில். விஜய் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். மண்டையில் மூளைங்கிறது இந்த திமுககாரங்களுக்கு இருக்காதா? ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரா, அவர் மேலே போய் புகார் கொடுக்குறான். படிச்சிருக்கீங்களா? அது உங்கள் கட்சினாலே வந்து வடிகட்டியும் முட்டாளுங்களா? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் எப்படியா புகார் கொடுப்பீங்க? எந்த இதில் வழக்கு பதிவு செய்யுமா? உங்களுக்கு வந்துக்கிட்டு அவதூறு பேச்சுன்னு அது சொல்ல முடியாத. ஜட்ஜு தூக்கி மூஞ்சில் அடிப்பாங்க கேஸை போட்டாங்கன்னா. போலீஸ் எஃப்ஐஆர் போட சொல்லுங்கள் விஜய் மேலே ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாங்கன்னு. முட்டாளா போலீஸு? போட்டு பாருங்கள் எப்படி விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்னமோ பெரியவங்க இது. அது நான் பேசிட்டேன் போனது. எவ்வளோ மோசமான இதில் கூட பேசிட்டேன். நீங்கள் எல்லாம் மனுஷங்களா, நீ வானத்திலிருந்து கூச்சவங்களான்னு எல்லாம் கேட்டுட்டேன். அதனால் மண்டையில் அறிவுங்கிறதே இவங்களுக்கு இல்லை. அவர் மேலே போய் இப்போ புகார் கொடுத்துருக்கான். இனி வரிசையாக புகாரை கொடுப்பான். அது இவர் மேலே உதயநிதி மேலே கொடுத்தாங்கன்னா அவர் வந்து சனாதன தர்மத்தை ஒழிச்சு கட்டுவோம், டெங்கு காய்ச்சல் அப்படின்லாம் வித்தியாசம் அதுதான் பேசுகிறார். பொன்முடி மேலே வழக்கு போட்டாங்கன்னா அவர் வந்துக்கிட்டு கொச்சையாக சைவத்தையும் வைணவத்தையும் கொச்சைப்படுத்தி பேசினார். அது மாதிரியே பேச்சா அது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா போயிருந்தா? அதனால் அது மாதிரி முட்டாள்கள் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த முட்டாள்களுக்கு சொல்கிறேன், ஒரு இதுவும் கிழிக்க முடியாது உங்களால். சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முதற்கட்ட செய்தி. ஏன்னா இப்போ விஜய் விஷயம்தான் வைரலாகி கொண்டிருக்கிறது. இன்று வந்த வைரலான விஷயங்கள் இது இப்போது நாம் பேசிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது ஸ்டாலின் ஷாப்பிங் போயிருக்காராம். கேவலமான விஷயம். வீடியோவை பாருங்கள். சென்னையில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஷாப்பிங் செய்தார்.
வரும் 30ஆம் தேதி ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தனிப்பட்ட முறையில் தனக்கு தேவையான பொருட்களை வாங்க வணிக வளாகம் சென்றுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அங்கே ஒரு ஷாப்பிங் மாலில் சென்னையில் போய் கூட 4-5 பேர் வச்சு அவரே கடைக்கு போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த முதல்வரும் இதை செஞ்சதில்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சருக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் 2-3 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது. வெளியில் அடுத்த வேலைக்கு போக முடியாது. அவ்வளவு வேலைகள் இருக்கும். ஒரு தாசில்தாரை போய் நீங்கள் ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்து பாருங்கள். ஒரு தாசில்தார் நிற்கிறது இருக்கா? மதியம் எத்தனை மணிக்கு தாசில்தாரும் டெபுட்டி தாசில்தாரும் மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றாரு பாருங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரை போய் பாருங்கள், தூக்கவே முடியாது. நைட் ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க. எந்த டைமில் எங்கே சாப்பிட முடியும்? ஒரு போலீஸ்காரன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் இருக்கிறத வாங்கிட்டு சாப்பிடுவான். அவ்வளவு பணிச்சுமைகள் சாதாரண அதிகாரிகளுக்கு. முதலமைச்சர்னா சாதாரண விஷயமா? கருணாநிதி 2 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எதிர்பார்ன்னு சொல்லியிருக்கேன்ல. 4 மணி 5 மணிக்குள்ளே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல் கருணாநிதி தூங்கியது இல்லை. காரணம் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளவு பணிச்சுமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியை விட்டு போனாலும் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே தூங்க முடியலை, பழகிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா அவர்கள் நைட்டு அவங்க தூங்கும்போது ஃபைலு பார்த்துட்டு தூங்கும்போது 1 மணிக்கு தான் தூங்குவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவாங்க. 4-5 மணிக்குள்ளே அவங்க பூஜை பண்ணணும். 3 மணி நேரத்துக்கு மேல் 4 மணி நேரத்துக்கு மேல் ஜெயலலிதா தூங்கியதில்லை. எம்ஜிஆர் பாவம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். அவர் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தார் சினிமாவில் இருக்கும்போது. என்றைக்கு முதலமைச்சரானவரோ தூங்குவதற்கு 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். அதற்கப்புறம் தூக்கத்தை துளைத்தார். அவர் முதலமைச்சர் ஆகாமல் இருந்திருந்தால் இன்னும் 5 வருடங்கள் 10 வருடங்கள் வாழ்ந்திருப்பார். காரணம், தூக்கம் என்பதே முதலமைச்சருங்க இருக்காது. இவர் இன்னும் ஒரு முதலமைச்சர் மாதிரியாக இருக்கார். அங்கங்கே ரூட் அடிக்கிறது, அங்கங்கே போய் வெளிநாட்டு முதலீடை இயக்கிறதுங்கிற போகிறது. எந்த லட்சணத்தில் கடைக்கெல்லாம் போய் ஷாப்பிங் போய் சுற்றிக்கிட்டு இருக்கார். ஒரு முதலமைச்சர் மாதிரியா? அப்போ முதலமைச்சருக்குரிய பணிகள் எல்லாம் அங்கே உருப்படியாக எப்படி நடக்கும்? ஒரு முதலமைச்சர்னால் சாதாரண விஷயம் இல்லையே. 6 கோடி 7 கோடி மக்களுடைய இதை நிர்வகிக்கக்கூடியவருக்கு ஓய்வுங்கிறதே இருக்காத. இதை விட்டு வெக்கம் இல்லாமல் வீடியோவை வர போட்டுக்கிட்டு பெருசாக போய் கடைக்கு போனேன். நான் பெர்னாட்ஷாங்கிற மிகப்பெரிய தத்துவ மேதையவர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் ஆப்பிள் கார்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். ஒரு இதை அதில் ஆட்சி செய்பவர்கள், ஆட்சி தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்காரு. அதை போய் ஸ்டாலினை பார்க்க சொல்லுங்கள். இதெல்லாம் போட்டு வீடியோலெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கடை ரோடில் போகிற கடை அதெல்லாம் போயிட்டு டெய்லி போய்ட்டு எது இருக்குன்னு கேட்டால் ஒரு போராட்டம் எங்கே ரத்தம் மாத்திரத்துக்குன்னு சொல்கிறாங்க சில பேர். இவர் சொல்கிறாரு, இல்லை நான் இது முதலீடை ஈர்க்க போகிறேங்கிறாரு. லண்டனுக்கு போகிறாராம், ஜெர்மனிக்கு போகிறாராம். அதுக்கெல்லாம் துணி வாங்க வர்றாராம். இது துணி வாங்குறதுக்கு நீங்கள் போகணுமா? ஆளுங்களை அனுப்புனா துணி வருது. இல்லை எனக்கு இந்த துணி கொண்டு வாடானா நிற்க போகிறான். சாதாரணமாக போலீஸ் இன்ஸ்பெக்டரு இவங்க ஒரு கடைக்கு போனாங்கன்னா, துணி வாங்க போனாங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க. அவங்களே வேணாம் சார்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் போய் துணி வாங்கட்டும். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு சாப்பாடுன்னு சொன்னால் அவன் காசு வாங்க மாட்டான். இவர் ஒரு முதலமைச்சர்னு ஒரு கடைக்குள்ளே போனால் காசு வாங்குவானா? இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்களாங்கிறதே பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்களான்னு. வீட்டுக்கு கொண்டு வானா எல்லா துணியும் கொண்டு வரான். இப்படியா ஒரு விளம்பரம்? ஒரு முதலமைச்சர் ஊர் சுற்றிக்கிட்டு கொண்டு இருக்கும் ஒரு முதலமைச்சர் கேவலமான விஷயம் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது. அடுத்த கருத்து, கனிமொழிக்கு விருது கொடுத்துட்டாங்களாம். கனிமொழிக்கு அந்த அம்மா பெருசாக கொண்டாடுறாங்க. எல்லாம் இப்போ கருணாநிதி டிவியில், சன் நியூஸில் எல்லாம் போடுறான். கனிமொழிக்கு விருது. நான் உடனே என்ன பார்த்தேன், ஓ பத்மஸ்ரீ கிடச்சிருக்கோம், பத்மபூஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு போய் பார்த்தா திமுக சார்பில் பெரியார் விருது தான். பார்த்துக்கோங்க, இதை பெரியார் விருதுன்னு ஏதோ பத்மஸ்ரீ பத்மபூஷன் என்னவோ பெரிய விருது கொண்டாடும் மாதிரி இந்த அம்மா கொண்டாடு அப்படியே மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த பெரியார் விருது கொடுத்தாங்க சரி, ஆனால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சரியான விருது தான் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அந்த விருதுக்கு பொருத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பெண் இந்த அம்மா தான். அந்த ஆள் மனிதனாகவா வாழ்ந்தார்? மனிதனாகவா வாழ்ந்தார்? சாமியை செருப்பால் அடிக்கிறது, எல்லா பேரையும் இந்தியாவை பூரா கண்டபடி பேசுகிறது, எல்லாத்துக்கும் எதிராக பேசுகிறது, மதங்களுக்கு எதிராக, ஜாதிக்கு எதிராக
பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக, வன்னியபுரி மக்களுக்கு எதிராக, முக்குளத்தோருக்கு எதிராக அவர் சொன்ன விஷயங்கள்லாம் விடுதலையில் வந்திருக்க. அந்த மாதிரி பேசின ஒரு மனிதருக்கு அவர் பேரில் ஒரு விருதுன்னு வெக்கம் இல்லாமல் கொடுத்துக்கிறாங்க. அதையும் வந்து கனிமொழிக்கு இவங்க போய் கொடுக்குறாங்க. பொருத்தமான விருது உங்களுக்கு. அவர் சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர், நாட்டுக்கு எதிரானவர். நீங்கள் சீனாவும் நமக்கு என்ன பயனாடன்னு கேட்ட சீன மங்கை நீங்கள். அந்த விருதுக்கு பொருத்தமானவர் நீங்கள் தான். அவர் என்ன சொன்னார், தனி நாடை பிளீடானார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா மகனுக்கும் உங்கள் கணவரையும் சிட்டிசன் ஆக்கி, சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கிட்டு நீங்கள் மட்டும் இங்கே கொள்ளையடிக்கிறதுக்காக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்ற விருது தான். அதனால் பெரியார் விருதை கனிமொழி கொடுத்ததற்கு நாங்கள் வரவேற்கிறோம். அந்த விருதுக்கு தமிழ்நாட்டிலேயே மிகவும் பொருத்தமானவர் கனிமொழி தான். அப்படி ஒரு கேவலமான மோசமான மனிதர் பேரில் ஒரு விருது வாங்குவதென்றால் வாங்குகிறவரும் மோசமானவர்களாக இருக்க வேண்டும். அதனால் கனிமொழிக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருதை நாங்கள் வரவேற்கிறோம். பொருத்தமான விருது, பொருத்தமான ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்து இந்த கம்யூனிஸ்டுக்காரன் அப்படி ஒரு கட்சி இருக்கா, பேருக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. காதல் திருமணம் செய்கிறவங்கள்லாம் அவங்க கட்சி அலுவலகத்துக்கு வந்து செஞ்சுக்கலாமா அப்படின்னு அது பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டுருக்காரு. கேவலமான விஷயம். நான் காதல் திருமணத்தை எதிர்க்கலை. காதல் திருமணத்தில் எத்தனை சட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கட்டும், ஜாதியியலை ஒழிப்பது இந்த சமுதாயத்துக்கு நல்லது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். உண்மையான காதல் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். உண்மையான காதலாக இருக்க வேண்டும். செயற்கை காதலாக இருக்கக்கூடாது, உருவாக்கப்பட்ட காதலாக இருக்கக்கூடாது. அந்த கேவலமான விஷயம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. லைலா மஜ்னு காலத்திலிருந்து காதல்ங்கிறது உண்டு. பல திருமணங்கள் அதில் முடிஞ்சதும் உண்டு. சோகமாக போன காதல் கதைகளும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எப்படி இருக்கணும்னா இயற்கையாக வரும் காதலாக இருக்கணும். செயற்கையாக காதல் இங்கே வந்ததில் தான் பல விஷயங்கள் இங்கெல்லாம் நடந்தது. அதில் வந்து ஜாதி அபிமானம் அதிகம் இருந்ததுனாலையும் கொலைகள் நடக்குது. இப்போ நீங்கள் நான் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து இது பண்ணோம்னா நாளையிலேருந்து அவங்க ஆஃபீஸில் க்யூவில் நிற்க போகிறான். அதில் உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ பார்த்திங்கன்னா ராயபுரம் சென்னையில் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 5500 காதல் திருமணம் ரெஜிஸ்டர் பண்ணான். அதை எடுத்து பார்த்தா அதில் 99% பொய், உண்மையான காதல் இல்லை. கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இங்கே பதிவு செஞ்சுட்டு போயிட்டான். பல பெண்கள் வாழ்க்கை நாரி போச்சு. அது நீங்கள் பாட்டுக்கு கதவை திறந்துட்டோன்னீங்கன்னா அந்த இவங்க இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு சொல்கிறோம், எல்லாம் மைனர் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வருவான். நீங்கள் மைனராக மேஜரானு டெஸ்ட் பண்ணுவீங்களா? சர்டிஃபிகேட்டு கேட்பீங்க, படிக்காதவங்க வருவாங்க, சர்டிஃபிகேட் இல்லைம்பாங்க. கைது பண்ணி வச்சிங்கன்னா போக்சோ ஆக்டில் அவங்கள பிடிச்சதும் இல்லாமல் உங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. போக்சோவில் கள்ளக்காதல் உண்டு. இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுவான். எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? வாங்க அப்படின்னு வரவேற்று கல்யாணம் முடிப்பீங்க. உண்மையான ஒரிஜினல் புருஷக்காரன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுப்பான். நீங்களும் ஜெயிலுக்கு போகணும். புரியுமா அது உங்களுக்கு என்னென்னு? கல்யாணம் எல்லா இடத்துலையும் பண்ணி வைக்க முடியாது. கல்யாண சட்டங்கள்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியலை. உங்களுக்கு கல்யாணங்கிறது மண்டபத்தில் பண்ணி மண்டபத்திலிருந்து அந்த இதெல்லாம் வாங்கி வரணும். ரசீது. கல்யாணம் கோயிலில் பண்ணால் கோயிலிருந்து ரசீது. அப்போ தான் அந்த கல்யாணம் சொல்லும். சும்மா நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பண்ணிட்டேன்னா முடியுமா? அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொடுக்கணும். இங்கே தான் கல்யாணம் நடந்ததுன்னு. பிரச்சனை வந்ததுன்னா போய் உங்கள் பொதுச் செயலாளர் அவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்கணும். கல்யாணம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இந்த சீர்திருத்த திருமண சட்டமெல்லாம் உங்களுக்கெல்லாம் எங்கேயா தெரியும்? இப்போ சட்டமும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. அரசியலை வச்சுக்கிட்டு அரசியலாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சீர்திருத்த திருமண ஆக்டில் என்ன இருக்குது? நீங்கள் என்னென்ன பண்ணணும்? அதை எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி இதுக்கு பல சட்டங்கள் இருக்குது. விளம்பரத்துக்காக அறிக்கை கொடுக்காதீர்கள். அதனால் கல்யாணங்கிறது எங்கே நடக்கணும்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலே நடத்துறதுக்கு அதில் ப்ரொவிஷன் இருக்குது. காரணம் சட்டத்தில் அவர்களுக்கு அந்த அனுமதி உண்டு, உங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. நீங்கள் வந்துக்கிட்டு சீர்திருத்த திருமணம் இது பண்ணாலும் அதில் பல சிக்கல்கள் இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகணுங்கன்னா தான் புரியும். இப்போ இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் என்ன அரசியல் இது அரசாங்க ஆர்டர் என்னன்னு தெரியுமா? கம்யூனிஸ்ட்காரனுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அரசாங்க ஆர்டர் போட்டிருக்கான் கோயில்களில். நீங்கள் கோயிலில் திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் கணவனுடைய ஆணுடைய அப்பா அம்மா, ஆணின் பெற்றோர்கள், பெண்ணின் பெற்றோர்கள்
2 பேரும் அவங்க ஆதார் கார்டை வச்சு அவங்க வந்து கையெழுத்து போடணும். அப்போ தான் கோயிலே கல்யாணம் பண்ணி வைப்பான். எல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது. அதனால் சும்மா திருமணம் வந்துக்கணுங்கிறது ஒரு பப்ளிசிட்டிக்காக சொல்லியிருக்கலாங்க ஒழிய, ஒரு அரசியல் கட்சி சட்ட விஷயம் எதையுமே படிக்காமல் இப்படி முட்டாள்தனமாக அறிக்கை விடுறீங்களா, உங்களுக்கு இன்றைக்கி தான் புத்தி வருதுன்னு தெரியல அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.